இந்த வீடியோவை நேற்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். இதோட ஃபுல் வீடியோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு யாருக்காவது டைல்ஸ் தேவைப்பட்டால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய ஷாப் சாலையூரில் இருக்குது. MV Traders 9940333265. இது 16x16 பார்க்கிங் டைல். இந்த எலிவேஷன் 6 feet ஹைட்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டைல் மொரோக்கன் டிசைன். இந்த வீட்டில் மொத்தம் இந்த 4 டிசைனுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலு வித்து கிச்சனுக்கு. இது கிச்சன் வால் டைல் பார்த்திங்கன்னா 2 அடி டார்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லைன் லைட்டும் ஹைலைட்டரும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது ஹைலைட்டர் வச்சாலும் தெரியாது. இது ஒரு ரூம். இதுவும் மொரோக்கன் டிசைன் தான். இந்த மாதிரி டைல் போடும்போது பேப்பர் ஜாயிண்ட் போட்டால் தான் அந்த ஜாயிண்ட் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இது ஒரு அட்டாச்சு பாத்ரூம். டென் ஃபீட் ஹைட்டு. இதில் 3 அடி டார்க்கு, 3 அடி ஹைலைட்டரு, 3 அடி லைட்டு. இது 3 ஃபீட்டு ஸ்டெப் டைல், ஃபுல் பாடி விட்ரிஃபைடு. இது ஒரு மொரோக்கன் டிசைன். வீடு மொத்தம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. லைட்டாக டச்சிங் ஒர்க் இருக்குது. ரீசெண்டாக தான் ஹவுஸ் வார்மிங் பண்ணாங்க. அதனால் வீடு ஷிஃப்டிங் வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு டைலில் நம்ம டிஸ்பிளே பார்க்குறதுக்கும் போட்டதுக்கப்புறம் நம்ம வீடு எப்படி இருக்குங்கிறதுக்காகவும் தான் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி அந்த டிசைன் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்காங்கிற ஒரு ஃபீலும் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு அட்டாச்சு பாத்ரூம். ஒரு சைடு ஃபுல்லாக டார்க் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு சைடு ஃபுல்லாக லைட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஃபுல்லாக டார்க்கு. எல்லாமே 10 ஃபீட் ஹைட்டு. ரெகுலர் கான்செப்ட்டு கிடையாது. ரெகுலர் கான்செப்ட்டுக்கும் இந்த மாதிரி போடுறதுக்கு சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கும். இன்றைக்கி சிம்பிளாக ஆத்தங்குடி டிசைன். இது சின்ன சைஸ் தான். ஆத்தங்குடி டிசைனில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது இன்னொரு பால்கனி. இது கொஞ்சம் 2 ஃபீட் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா தெரியும் இந்த ஆத்தங்குடி டிசைன் எப்படி இருக்குன்ட்டு. இந்த ஆத்தங்குடி டிசைன் டைல். இந்த ரூமுக்கும் பக்கத்து ரூமுக்கும் ஒரே கலர் தான் போட்டிருக்காங்க. பக்கத்து ரூமில் டச்சப் ஒர்க் இருக்கிறதுனால இந்த டிசைன் எப்படி இருக்குங்கிறதுக்காக ஒரு இந்த சைட்டு வண்டலூரில் நான் சப்ளை பண்ணது. எல்லாமே பேப்பர் ஜாயிண்ட் தான். இதான் ஜாயிண்ட். இந்த மாதிரி டிசைனுக்கு பேப்பர் ஜாயிண்ட்டு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு பாத்ரூம். இந்த பாத்ரூமில் டார்க் 3 லைனு, ஹைலைட்டர் 3 லைனு, லைட்டு. இதெல்லாமே ரெகுலர் கான்செப்ட். இந்த வீட்டில் ஒரே ஒரு பாத்ரூம் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருப்பாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த படிக்கட்டு 3 அடி 2 இன்ச் இருக்கும். அதுக்கு இந்த பிட்டு போடுறதுனால நல்லா இருக்குது. கரெக்டாக 3 அடி இருந்தால் தான் இந்த மாதிரி படிக்கட்டு போடுறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி லேண்டிங் வர இடத்துல இந்த ஜாயிண்ட்டு போடுறதுக்கு பதில் 2x2 இல்லைனா 4x2 போட்டிங்கன்னா இந்த ஜாயிண்ட் இவ்வளோ கிட்ட தெரியாது.
ஆனால் இந்த படிக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 3 அடிக்கு கரெக்டாக செட் ஆகும். இந்த மாதிரி டைல் போடும்போது நீங்கள் 3 அடின்னா கரெக்டாக 3 அடிக்கு எடுக்கணும். 3.25 இருந்ததுன்னா இந்த மாதிரி டைல் போடும்போது சின்ன பிட்டு போட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக தெரியும், நல்லா இருக்காது. இந்த வாஷ் பேஷனுக்கு பாத்ரூமில் மீந்த டைல் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பாத்ரூம், இதுவும் ரெகுலர் கான்செப்ட் தான், டார்க்கு லைட்டு ஹைலைட்டு.